பேசிட்டானாம பேசிட்டானே 2 மணிக்கு தானே சொல்லியிருந்தான். முன்னாடி வந்துட்டான். நம்ம ஃபோன் பேசி கட் பண்ணால அப்பவே பேச ஆரம்பிச்சிட்டான். இருங்க அனுப்பிச்சுடுறேன். ஐயா கபிலன் ப்ரோ இவ்வளவு லேட்டாக போடுவீங்க? தூங்கி ஏந்திரிச்ச காலைல எத்தனை மணிக்கு படுத்தேன்? இல்ல கபிலன் ஒன்னும் சரைக்கல. பெரம்பூர்ல நான் பண்ணுவேன் அதை பண்ணுவேன் ஒன்னும் சொல்ல. திமுகவா நானா டிவிகேவா அதேதான். அவங்க ஒன்னும் நம்ம வேலையெல்லாம் விட்டு ஓடி வர்றதுக்கு அவங்க ஒன்னும் சரைக்கல. எனக்கு என்னமோ இன்னைக்கு 6 மணிக்கு மேல அவன் பிரச்சாரம் பண்ணானா ஜிப்சி, இன்னைக்கு ஒரு கரூர் இன்சிடென்ட் ஒண்ணு இருக்கு ஜிப்சி. எனக்கு அப்படிதான் தோணுது ஜிப்சி. இவனுங்க பிஹேவியரை மாத்தவே முடியல ப்ரோ. இவன் கரெக்டா வந்து வண்டியை கொண்டு நிழல்ல விட்டுறான். சரி, இப்ப பெரம்பூர்ல அவன் பேசிட்டு வந்த டைம்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஏதாவது உயிரிழப்பு, ஏதாவது அடிபட்டது, காயம் கீயம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா இருக்கும். இருக்கும் ப்ரோ. இனிமேதான் போடுவானுங்க. நியூஸ்ல இருந்து எடுத்து போடுவானுங்க. நான் மறுபடியும் சொல்றேன் மக்களே, தயவு செஞ்சு இந்த பக்கம் மற்ற விஷயம் எங்கேயுமே டைவெர்ட் ஆகாதீங்க. நேராக ஃபோக்கஸ் பாம்போட தலைக்கு தான் போகணும். ஃபோக்கஸ் முழுக்க இருக்கணும். இந்த பிஸ்மி, இந்த பாண்டா, இந்த அல்லு சில்லு இதெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. ட்வீட்டில் முழுக்க டார்கெட்டு முதல்ல இங்கே விஜய் கட்சியாக இருக்கணும். வேட்பாளர்கள் அவன் என்னென்ன முளை மாதிரித்தனம் பண்ணுறான் அங்கே போங்க. ஓகேவா? இனிமேல் டார்கெட் அங்கே தான் இருக்கணும். நமக்கும் அவனுக்கு தான் போட்டியே. புரியுதா? இந்த பிஸ்மி அது இது அங்கெல்லாம் போகாதீங்க. ட்வீட்டும் சரி, ட்வீட்லையும் சரி, வேட்பாளர்கள் லிஸ்ட் எடுக்கிறீங்களா? அவனுங்க வேட்பாளர் நேற்றே எனக்கு தெரிஞ்ச 5 வேட்பாளர் லிஸ்ட் நம்ம எடுத்து போட்டு அவன் பேக்ரவுண்ட் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அப்ப அடுத்த வேட்பாளர்கள் லிஸ்ட் எவன் என்னென்ன முள்ள மாதிரி தனம் பண்ணியிருக்கிறான், அவன் என்ன கேஸ் இருக்கு ஏது இருக்குன்னு அங்கதான் நம்ம போனோம். ஏற்கனவே அதையே திருப்பி நேத்து நம்ம இறக்குனதே திருப்பி போட்டுட்டு இருக்க கூடாது இல்லையா? அடுத்தடுத்து போங்க. இங்க பாருங்க, 234 தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் லிஸ்ட்டை நான் டார்கெட் பண்ண சொல்ல. டிவிக்கேல இருக்கிறவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவிக்கேல 234 தொகுதியில் இருக்கிறவன்ல அதுல முக்கியமா 10 பேர் இருப்பான் இல்லையா? அந்த 10 பேரை மட்டும் பேக்ரவுண்ட் எடு. புரிஞ்சு போச்சு. என்ன கேஸ்ட், என்ன கம்யூனிட்டி, என்ன ரிலீஜனு, என்ன சொத்து இருக்கு, எவ்வளவு சொத்து வழக்கு. இப்ப இது வேட்புமனு தாக்கல் பண்ணல, சொத்து வழக்கு எப்போ காட்டுறது? 9 தெரியும். ஓகே ரைட்டு. எனக்கு அது வேணும். வக்காலா ஒழி இவன் எவ்வளவு சொத்து வழக்கு கணக்கு காட்டியிருக்கானோ அதுல தெரிஞ்சிடும். அந்த ஸ்பேஸ் பக் ஆயிடுச்சு சபரி, வெளில தள்ளி விட்டுருச்சு. கபிலன் ப்ரோ அவன் இப்ப வந்து பேசுறான் இந்த மாதிரி நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் வெளியில, அதாவது வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கே பயப்படுறாங்கன்றான். வெளியில எங்க போக பயப்படுறாங்க சொல்றது பல்ல பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள நம்மளுக்கு என்ன நடந்துருமோ அது நினைச்சு பயப்படுறாங்கன்றான் ப்ரோ. ஒரு தொகுதியில பிரச்சாரம் ஒண்ணு பண்றாங்கன்னா அடிப்படையான ஒரு விஷயம் 1 ஹவராவது பண்ணணும், 1 மணி நேரமாவது பண்ணணும் பிரச்சாரம். இவன் 10 நிமிஷம் பண்ணிட்டு ஓடுறான்னா ஓடுகளிப்பைய. இதுக்கு பேர் வெயில்ல நிக்க மாட்டாங்க, எந்திரிச்சு தரையில இறங்க மாட்டேங்கிறான் அவன். தாக்கல் பண்ண மட்டும் தரையில இறங்கணும். பேரிங்கேட் முன்னாடி எல்லாம் போட்டான். இவன் கரெக்டா ஒரு நிழல்ல போய் பார்க் பண்ணிட்டான். ஜிப்சி ப்ரோ மிஞ்சி போனா ஒரு 5000 பேரு, அவ்வளவுதான் அந்த கிரவுடு. ஆமா, அதுக்கு எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க சபரிஸ். நீ வேற என்னன்னு எங்க ஆளுக்கு கிரௌடு பாத்தியா? முதலமைச்சர் வரும் போல எவனுமே கண்டுக்கல. கைய கூட தற்கூறிங்களா விடுறாடி. அப்பா அவனுங்க எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாதுடா. அதான் சொல்றேனே தம்பி, அவன் பேசி புரிய வைக்க முடியாது. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? காசு இருந்ததுன்னா மியா கலிஃபாவை ஃபிளைட் போட்டு டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு இப்ப தமிழ்நாட்டுக்கு வர வைக்க முடியுமா சபரி? மியா கலிஃபாவை ஏன் கபிலன் அவங்க ரெண்டே 2 நடிகை தான், டேனியல்ஸ், மியா கலிஃபா. இந்த 2 பேரை மட்டும் வர வச்சுட்டீங்கன்னா நான் தமிழ்நாட்டுல நான் கூட்டத்தை காட்டுறேன். அதிக கூட்டம். இந்த டிடிஎஃப் வாசனை கூட போதும் கபிலன். இல்ல ஜிப்சி, போறீங்க கவர்ச்சின்றானுங்கல்ல, கவர்ச்சின்னு. நான் ஃபுல் கவர்ச்சினா என்னன்னு நான் கிளாஸ் எடுக்கிறேன். மியா கலிஃபாவும் டேனியல்ஸை கொண்டு வந்து இறக்கிட்டோம்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திரா, கர்நாடகா, சவுத் இந்தியால இருக்கிறது மட்டும் இல்ல, நார்த் இந்தியால இருக்கிறவங்க ஃபிளைட் பிடிச்சி இங்க வர்ற அளவுக்கு நான் பண்ணி காட்டுறேன். போட்டியே மியா கலிஃபாவுக்கு விஜய்க்கு மட்டும்தான். ஒண்ணு இல்ல ஜிப்சி, ஒரே ஒரு கண்ணாடி தூக்கி அந்த புள்ள மாட்டுச்சுன்னா போதும். கண்ணுல ஒரே ஒரு கண்ணாடி தூக்கி கண்ணுல மாட்டுச்சுன்னா சொல்லி முடிஞ்சது. மேல ஏந்திரிச்சுன்னு ஒரு கண்ணாடி ஒண்ணு போட்டு வணக்கம் தமிழ் சென்னை அப்படின்னு முடிஞ்சு போச்சு.
சொல்லிட்டீங்கல்ல, சாயங்காலம் பாருங்க அண்ணா கண்ணாடி கூட பாருங்க. இந்த பக்கம் டேனியல் டேனியல்ஸ் ஒரே ஒரு ஸ்மைல் கொடுத்துச்சுன்னா போதும். டேனியல் டேனியல்ஸ் முடிஞ்சு போச்சு இவங்க கதை, விஜய் கதைலாம். அவர் கண் ஜாட போதும் ப்ரோ. என்ன வைத்தியஸ்மி குரலே ஒரு மாதிரியா இருக்கு. நான் டேனியல் டேனியல்ஸ்னு பேரை தான் சொன்னேன். சபரிசை குளத்தூர்ல சரண் ரெடியா இருக்கானா? இல்ல, நான் வில்லிவாக்கத்துல தொகுதியில, அப்புறம் இந்த குளத்தூர், அப்புறம் திருவாரூர், நான் இப்பயும் சொல்றேன், சூசைடுக்கு சமம். விஜய் ரசிகர்ல உண்மையிலே சொல்றேன்டா, சூசைடுக்கு சமம். ஆழம் தெரியாம காலை விட்டீங்க, வாங்கி கேட்டீங்க, உள்ள முதல்ல இருக்கா இல்ல சொரா மீன் இருக்கான்னு இனிமேல் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபேக்டை ஒத்துக்கணும். இல்ல கபிலன் டீச்சர் சொல்றான் 23ஆம் தேதி ஏர்லியா எழுந்துக்கணுமா, ஓட்டர் ஐடி எடுத்துக்கணுமா, ஸ்ட்ரைட்டா போய் விசில குத்தணுமா? அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் 7 மணிக்கு எல்லாம் ஏந்திரிக்க வேணாம், எல்லாம் 10-11 மணிக்கு எந்திரிச்சா போதும். இல்ல இன்னைக்கு ஓட்டர் ஐடி ஜெராக்ஸே கொண்டு வர வந்திருக்கு அந்த நாய், அந்த மலமாடு. எடுக்கணும் ஜெராக்ஸ், ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் எடுத்துட்டு மறந்து நாய். நாளைக்கு ஏங்க இதுல எத்தனை பேருங்க வேட்புமனு திருப்பி கொடுக்கப்படும், எப்ப கொடுக்கப்படும்? அது 9ஆம் தேதி தெரியும். யாருக்கு ஏற்கப்பட்டது, யாருக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு தெரியும். நிராகரிக்கப்பட்டது என்ன? புஷியானந்த பார்த்து இதா போச்சா? நேத்து அவன் உளர்னான புஷியானந்த் 234 அப்படிதான். இல்ல கபிலன் ப்ரோ இன்னொன்னு சொன்னா என்னடானா, இப்போ வேற ஆளுங்களை கட்சியில போட்டிருக்கதும் விஜய் நானும் 2 பேருமே ஒண்ணுதான்றான். அதனால நீங்க ஒன்னா இருந்து ஜெயிக்க வைங்கன்றான். ஒரு பேச்சுக்கு மியா கலிஃபான்னு சொன்னேன், உடனே மியா கலிஃபா ஐடியில வந்து மைக் வைக்கிறாங்க. ஏன் நம்ம பையன்தான் அவ்வளவு வேகம். சபரிசே சொல்றான். இல்ல அவன் சொல்றான்டா, இந்த மாதிரி வேற ஆளுங்களை நிக்க வச்சாலுமே அவங்களும் நானும் வேற இல்ல, அவங்களும் நான் விஜய் ஒண்ணுதான். அதனால அந்த இவன் போட்டிருக்கான், அந்த ஆபீசர் என்ன கண்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அவ்வளவு திமுறா தகுதி நின்றுட்டு இருக்காங்க அங்க வந்து. டேய் பிரதமரே போனாலும் அந்த ஆபீஸ்க்கு வந்துட்டு தானே இருக்கணும். ஆப்போசிட்ல ஒரு சிஎம், ஒரு துணை முதலமைச்சர், ஒரு அமைச்சர் பதவியில இருக்கிறவங்களுக்கு தான் ஏந்திரிப்பாங்க. எந்திரிக்க மாட்டாங்க, யாருக்கும் எந்திரிக்க கூடாது. மோடி வந்தா எந்திரிக்க முடியாது, யார் வந்தாலும். இல்ல உன் பஞ்சாயத்து உனக்கு இல்ல, நேரா மோடியை தான் எக்ஸாம்பிளா காட்டுவேன். அவர் தானங்க டாப். பிரதமர் அவர் தானே. லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் பாத்தீங்களா? பார்த்தேன் ஜிப்சி. ஓகே இவனுங்க வேற அந்த ஆபீசரை திட்டிட்டு இருக்காங்க, அந்த அம்மா ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா உங்க அண்ணன் ஐயா குளத்துல விட்டுறாதீங்க கபிலன் ப்ரோ, எப்படினாலும் ப்ளே பண்ணிருங்க. சரி அவன் வந்துட்டு இருக்கிறான், நான் லைவ்ல போட்டு தாங்க இருக்கிறேன். இல்ல கபிலன் போய் பேசலாம். கபிலன் பெரம்பூர்ல தொகுதியில தொகுதி மக்கள் நான் இதெல்லாம் பண்ண போறேன். சென்னை சர்ச் இருக்கிற பிரசன்ன லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கிற ஆரம்பிக்கிறாங்க, பல புகழ்பெற்ற மசூதிகள் இருக்கிற இந்த பெரம்பூர் தொகுதியில நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றோம். உன்னை மனசார நேசிக்கிற, உன்னோட மக்கள் இருக்கிற, உழைக்கிற, உழைப்போட வாசனை இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து உன் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜயன் என் மனசு சொல்லிச்சு. அதனாலதான் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதைப் பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். பொண்டாட்டி காப்பாத்த வச்சுல தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. சொல்லிதான் பாருங்க, சக்தி திமுக தான் காரணம். ஆரம்பிச்சிட்டா. இது என்ன பிரமாதம். இதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம். யோசிக்கிறான். இந்த 5 வருஷத்துல என்ன நடத்துனாங்க? ஆட்சி நடத்துனாங்களா இல்ல வேற ஏதாவது நடத்துனாங்களா? ஒரு சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திரலாம் போல, ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம எப்படி இருக்கிறது? கக்கூஸ் தண்ணி குடிச்சுக்கிட்டு எப்படி இருக்கிறது?
நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடக்குதுமோ என்ன ஆகுதுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு 40 வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? 5 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் சார் ஒரு அடிப்படை பாதுகாப்பு கூட கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்? என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகளே, தோழர்களே, இளைஞர்களே, இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? ஸ்டாலின் சாருக்கு மக்கள்லாம் முக்கியமே கிடையாது. மக்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, இதெல்லாம் எதை பத்தி முக்கியமே கிடையாது. அவருக்கும் இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோட சேர்ந்து கொள்ளையடிச்சதான் முக்கியம். குடும்பம் இருக்கு. ஒரு பிளாஷ் நியூஸ் கொஞ்சம் இருங்க. பெரவல்லூர் செம்பியத்துக்கு இடையில ஐயா மாட்டினாரு. 2 இடத்துலயும் பர்மிஷன் வாங்கணும். ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு சென்ட்ரா உட்காந்து நின்று பேசணும்னு போலீஸ்காரங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. இங்க பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதியே இல்லைன்னு சொல்லிட்டு ஐயா பேசாம நின்னுட்டு இருக்காரு இப்போ. அப்படியா? எங்க லைவா போயிட்டு தாங்க இருக்கு. அவன் இன்னும் வண்டி மேலே ஏறி நிக்கலையா? இல்லையே, அங்க பாருங்க, புதிய தலைமுறை பாருங்க, போட்டிருக்கான் பாருங்க. கபிலன் ப்ரோ டிஎம் செக் பண்ணுங்க. கபிலன் இதுல வந்து கட் பண்ணி போடுறாங்க கபிலன். இப்ப நடுவுல கொஞ்ச நேரம் பேந்து வந்து ஆமாமா, இன்னும் ஃபுல்லா போடல. நீங்க ஃபுல்லா பேசினா இந்த தொகுதிக்கு என்ன பண்ண போறேன், இந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு, எதுவுமே பேசல. வந்தான் நேத்து அவனே எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட படிச்சான் போயிட்டான். அதே மாதிரி இங்கேயும் வந்து போஸ்ட் மேல ஏறி ஒரே பிரச்சனை பண்ணிருக்கானுங்க பெரம்பூர்ல. அவர் கேஸ் வந்து ஃபைல் பண்ண போறாங்க போல இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி இருக்கானுங்க. அண்ணனா இங்கே பிரச்சனை பண்ண போக வேணாம் சாமி, நீ வீட்டுக்கு போயிடுவாங்க போல இருக்கு அதிகாரிகள். உன்னால இங்க பிரச்சனை வரும் போல இருக்குன்னு வெய்ய கொளுத்து இப்போ போய் போட்டிருக்கான். எங்க அடிச்ச சத்தமா இவனும் திருந்த மாட்டானுங்க, அவனும் திருந்த மாட்டான் போலயே. எழுது திமுக மேல எழுது ஒரு கேஸ். மேல ஏறாத கபிலன், நான் ஒரு போட்டோ அனுப்புறேன். கபிலன் ஒரு வீடியோ போடுறத பாருங்க. டிஎம்ல அனுப்பிவிடு சார். பாத்துட்டேன் சவால பாத்துட்டேன். மேல ஏறாத, கீழே இறங்கு, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறாத, கீழே இறங்கு. ஏங்க அவன் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலங்க, என்னங்க? அதாங்க பிரச்சனையா இருக்குங்க கபிலன். அங்க அவன் வந்துட்டு தான் இருக்கிறான். நான் 4 சேனல் இப்ப லைவ்ல பாத்துட்டு தான் இருக்கிறேன். அவன் அந்த பெரம்பூர்ல இருந்து இங்க வந்துட்டு தான் இருக்கிறான். அவன் இன்னும் ஏற கூட இல்ல. வண்டி மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. பாக்குறீங்களா இல்லையா லைவ்? ஐயா அந்த ஒண்ணே நான் சொல்லிக்கிறேன். மதுரை வாயில்ல நம்ம ரேவந்த் அண்ணா நிக்கிறாப்புல. அவரு நம்ம படத்துக்கெல்லாம் என்னென்ன பண்ணிருக்காருன்னு தெரியும். அதை பார்த்து யோசிச்சுட்டு போடுங்க. அனிலாண்டி படத்துக்கு என்ன பண்ணிருக்கான், நம்ம ரஜினி சார் படத்துக்கு, அதிஷா படத்துக்கு என்ன பண்ணிருக்கான்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதெல்லாம் மனசுல வச்சு கொஞ்சம் யோசித்து போடுங்க. அங்க விதியே யாரும் கண்டிக்க போதில்ல. இவன் யாரும் கோமாளி நடுவில் இவனை வேற இல்ல ஜிப்சி ப்ரோ. ஜிபி நல்லா போயிட்டு இருந்த டைம்ல சச்சின் ஒரு குப்பை படத்தை வேணுக்குனே இறக்கி என்னென்னலாம் பண்ணான்னு எல்லாத்துக்கும் தெரியும். பாருங்க, அவன் வந்து நேத்து வந்து ஒருத்தர் கேஸ் போட்டு விட்டாரு. டிவில தியேட்டர்ல விஜய் படம் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் கேஸே போட்டிருக்காப்ல நேத்து. ஓகேவா? மனுவும் கொடுத்து கேஸும் போட்டாங்க. அவன் என்ன பண்ணாலும் குட்டிக்கரணம் அடிச்சாலும் சரி, கும்மி அடிச்சாலும் சரி, ஒரு மயிரும் பிடுங்க முடியாது அவனுங்களால, விஜய் ஃபேன்ஸால. என்ன மூடிக்கிட்டு எல்லாம் உட்காந்துதான் அவனுங்க சுத்த மூடிட்டு உட்காந்து அவன் வந்துட்டு இருக்கிறான். இப்பதான் மெயின் ரோடு பிடிச்சிருக்கான். அவன் எதுக்கு நகர்க்குள்ள வழியா வந்தான்? அவன் பெரம்பூர்ல இருந்து என்ன குளத்தூருக்கு எதுக்கு அவன் நகர் வழியா வந்தான்? மீடியா வந்து தசை திருப்பி போடுறானா? இல்ல மெயின் ரோடு வழியா வந்து அந்த பக்கம் திமுக வச்சு செய்வாங்க அப்படின்னா. குளத்தூர் யார் ஏரியான்னு தெரியும்ல?
ஐயோ ஸ்டாலின் ஏரியா, ஸ்டாலின் தோத்துருவாரு இந்த வாட்டி. நீங்க வேற தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஸ்டாலின் ஏரியா. இப்ப நீ உட்காந்து ஆமா மரியாதை இல்ல நீ குளத்தூர்ல இப்ப மரியாதை குறைவா நீ பேசு. இல்ல ஐயா, உண்மைக்கே ஸ்பேஸ்ல சொன்னாங்க ஐயா. இப்ப இந்த போன ஸ்பேஸ்ல ஸ்டாலின் ஆட்களை அடிச்சு ஓட விடுறாங்க குளத்தூர்ல. என்ன இவங்களுக்கு இருக்கிற மனதைரியம் கூட நம்மளுக்கு இல்லடா. எனக்கு என்னமோ தப்பா தோணுது. இவன் குளத்தூர் உள்ள வந்துட்டு பெருசா போவானா இல்ல பெரிய ஏதாவது அடிக்கடி நடக்குமா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. வெயிட் பண்ணி பாப்போம். கவின் ஸ்பீக்கர் கேக்குறாங்க பாருங்க நிறைய பேர். ஐயா குளத்தூர்ல ஸ்டாலின் ஐயா பேரை இழுப்பானா இல்ல அங்க பம்மிட்டு ஓடிடுவானா? அதுதான் வெயிட்டிங். சொல்லு. அந்த மக்கள் ஒரு வீட்லயுமே ஸ்டாலின் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க அங்க. செருப்பு பறக்கும்னு நினைக்கிறேன். பாக்கலாம். கபிலன் இவனுங்க மேடை பேச்சாளர்கள் வந்து 20 பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுல 10 பேருக்கு இது கொடுத்துட்டானுங்க சீட்டு. அவன் இடத்த விட்டு நகர முடியாது. இப்ப இவனுக்கு யாரை வச்சு பிரச்சாரம் பண்ணுவான்? இவன் மட்டும் பிரச்சாரம் பண்ணவே முடியாது. தியாக செம்மலு தருகிறானே லயோலா மணி சூறாவளி பிரச்சாரம். அரியருக்கு பிறந்த எருமை ஒருத்தன் இருக்கிறான்ல லயலமணி, அது வரும் பெரிய தியாக செம்மலு. எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா பரவாயில்ல, அதை வரஹாக்கி எனக்கு சீட்டு கொடுக்கல கொடுக்கறதுக்குள்ள போயிட்டாப்ல. இல்ல எனக்கு கபிலன் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2 நாள்ல இன்னும் ரொம்ப இதுவாச்சுன்னா மும்முரமாச்சுன்னா எலெக்ஷன்ல வந்து அவர் பாத்துருவாரு எப்படி இருக்கு சிச்சுவேஷன் சொல்லிட்டு. 2 ஏரியாலையும் கட்டி போட்டு வச்சிட்டாங்கன்னு வச்சுங்க விஜய. எங்கேயும் போகாத மாதிரி இங்கேயேதான் சுத்தணும்னா முடிச்சிடுவாங்க, அவ்வளவுதான். வேற எங்கேயும் போக மாட்டாரு அவரு. ஐயா இல்லையா, இதுவே வந்து ஓலாமணி என்ன எதனால போட்டிருந்தானா, போஸ் வெங்கட் வந்து போட்டிருந்தாரு. எனக்கு நான் கட்சியில வந்து எனக்கு கொடுக்கலனாலுமே நம்ம திமுரு பிடிச்ச திமுக இதுன்னு தொண்டுன்னு போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு இந்த நாய் அப்படியே காப்பி அடிச்சு போட்டிருக்கு. இல்ல ஓலாமணியுடைய நோக்கம் இப்ப என்னன்னா, விஜய்க்கு ஆதரவா பயங்கரமா பிரச்சாரம் பண்ணி விஜய் வந்து திருச்சியில பெரம்பூர் 2 இடத்துலயுமே ஜெயிக்க வச்சுட்டா விஜய் வந்து ராஜினாமா பண்ற இடத்துல ஓலாமணி வந்து ஜெயிச்சிருவான். அதுதான் அவன் என்ன கிறிஸ்தா இல்லையா? இல்ல எப்படி 2 இடத்துலயும் யாரு 2 இடத்துலயும் தோத்துட்டான்னு என்ன பண்ணுவீங்க? இல்ல ப்ரோ, நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவனே ஒரு இடத்துல முடியாத 2 இடம் போட்டு வச்சிருக்கான். ஐயா 2ஐயும் கொஞ்சம் இந்த வாரிசுல குமுலேட்டிவ் வியூஸ் வந்து பாத்தீங்க. குமுலேட்டிவ் ஞாபகம் இருக்கா ஐயா? குமுலேட்டிவ் தொகுதி இருக்கா ஐயா? ஒரே நிமிஷம் சரண் வந்திருக்கான். நான் ஒரே நிமிஷம் சொல்றேன், உண்மையா சொல்றேன். ஒரு 20 வாட்டி விஜய் நான் பெரம்பூர் வந்துட்டு போக சொல்லுங்க. நான் தான் சொன்னேன் பெரம்பூர்ல விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஒரு 20 வாட்டி வந்துட்டு போனானா வாய்ப்பை குழி தோண்டி போச்சிடலாம். 10 பச்சியா கேக்குறாங்க, ஓத்தா போகவே கூட மாட்டாங்கடா. என்ன பண்றோம் புரியல. நான் லைவ்ல பார்த்தேன் சபரீஷ், அந்த ஒரே ஒரு ஆள் நின்று இருந்தாரு அந்த கேட்டு கிட்ட. அவரை பார்த்து கைய தூக்குறாரு, அவன் சட்டையே பண்ணிக்கல. கொஞ்ச நேரம் பார்த்து கை தூக்கி அப்புறம் அந்த கை தூக்கணும் கிளம்பிட்டாரு இருந்தாலும். சரண் எனக்கு ஒரே தான் கொளத்தூருக்கு வந்து இப்போ வந்து வரான். இப்போ அங்க வந்து இது மாதிரி பேசினா என்ன ஆகும், அதை மட்டும் ரியாக்ஷன் சொல்லு. விட்டுவாங்களா? எதுவும் எலெக்ஷன் டைம்ல ஒன்றும் பண்ண மாட்டாங்களா? இல்ல சபா, அவன் பெரம்பூர் ஸ்பீச்ச ஃபுல்லாவே கேட்டேன் சரியா முன்னாடியே. பெரம்பூர் தொகுதிக்கு வந்துட்டு தான் நிக்க போற தொகுதியில பெரம்பூர்ல என்ன பிரச்சனை எதனா பண்ணா இந்த பெரம்பூர்ல என்ன கொளத்தூர்ல ஒண்ணும் பண்ண மாட்டேன். இல்ல கொளத்தூர்ல ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. பெரம்பூர் ஸ்பீச் எனக்கு அனுப்பி விடுங்க, முழு ஸ்பீச். இப்பதான் அவனுக்கு யூடியூப் சேனல்ல தான் பார்த்தேன் நான். கொஞ்ச நேரம் இருக்கு. இல்ல அக்கி ஏதோ இல்ல திமுக காரங்க ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. பெரம்பூர் கொளத்தூர்ல ஒண்ணுமே நடக்காது. ஆக்சுவலா டிஎம்கே வந்து இவனை தொட மாட்டாங்க, இவனை வளர்த்து விடணும்னு. ஆனா இவன் வந்து வேணும்னு ஏதாவது பிரச்சனை பண்ணி ஒரு அனுதாபத்தை இடத்துக்கு ஏதாவது அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்ல அவனுக்கு இவனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வராது. ஏங்க பெரம்பூர் தொகுதியில நிக்க போறாங்க கண்டஸ்டன்ட். இல்ல பெரம்பூர்ல கண்டஸ்டன்டா பெரம்பூருக்கு வரவன் பெரம்பூருக்கு நான் இதெல்லாம் ஒத்தொத்தரா பேசுங்க. ஐயா நீங்க வீட்டுல போங்க ஐயா. முதல்ல அட் a டைம் 2 பேர் போகுது. வேற யார் பேசுறது புரியல. பெரம்பூர் ஸ்பீச் போட்டுறோம். என்ன கபிலன் இந்த கன்றாவி எல்லாம் எங்க காதுல
உங்க விஜய் உங்க பெரம்பூர் தொகுதியிலிருந்து, நம்ம பெரம்பூர் தொகுதியிலிருந்து பெரம்பூர் பக்கம் எட்டி பார்க்காத நாய் நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணணும்னா வட சென்னையில ரொம்ப மிகப்பெரிய அடையாளத்துல ஒன்னா இருக்கிற நம்ம பெரம்பூர் தொகுதியில நம்ம லூட்ஸ் அன்னை சர்ச் இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கிற அங்க இருக்கிற பல புகழ்பெற்ற மசூதிகள் இருக்கிற என்ன மசூதி? ஒரு 2 மசூதி பேர் சொல்லு. பெரம்பூர் தொகுதியில நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றோம். உன்னை மனசார நேசிக்கிற, உன்னோட மக்கள் இருக்கிற உழைப்போட வாசனை இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜய் மனசு சொல்லிச்சு. மானகட்ட மனசுரா. அதனால நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, பெண்கள் பாதுகாப்பு, என் குஞ்சில் குடியிருக்கும் தீர்சாவே, பிரசன்ன லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத, உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இந்த தீய சக்தி திமுக அரசு என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி எறிவோமா? அதெல்லாம் கையில பேப்பராடா தூக்கி வீசி இருக்கிற. அடுத்து வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணாடி இப்ப உங்க எல்லார்கிட்டயும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க காதுலயே விசில ஊதி அனுப்புங்க. அதே டயலாக்டா. எப்படி? அவங்க செவன்லயே விசில ஊதி அனுப்புங்க. அதே டயலாக்டா. எப்படி ஸ்மார்ட்டா நம்மளை ஏமாத்தி கொள்ளையடிச்சாங்களோ நாமளும் ஸ்மார்ட்டா அரசுக்கு வேட்டு வைக்கணும். வைப்பீங்க தானே? உங்களுக்கும் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி உனக்கு ஆப்பு உறுதி. காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசிலுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இவனே போதையில 10 மணிக்கு அழைச்சிட்டு போங்க. வெளியூர்ல இருந்து சென்னையில இருந்தீங்கன்னா ஊருக்கு போனமே ஓட்டு போடணுமே சொல்லி அசால்ட்டா இருந்துடாதீங்க. அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணுங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், உங்களுக்கான தேர்தல். காசு இல்லப்பா. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். செருப்பாயிடு நாயா மயிரே. நன்றி. தமிழ்நாட்டுல இது மட்டும் தான் வசதியா இருக்க, மத்தவங்க என்ன குடிசை வீட்டுல இருக்காங்க. எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணதா உங்களுடைய வழிடா மயிரே. ஒரு நாள் போய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். போடா மயிரே. இந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு செருப்பு இல்ல கபிலன் எதுக்கு அவன் கத்துறான்? மெதுவா பேசலாம். எதுக்கு இவ்வளவு கத்தணும்? எனக்கு புரியவே இல்லையே. கிட்ட நெருங்க விடாதீங்க. கரெக்டா பேரிகேட் போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க கிரவுட. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி. கடைசில ஜிப்சி ப்ரோ 5 நிமிஷம் பேசுறதுக்கு மூச்சு வாங்குறான். அந்த வேட்பாளரும் நானும் இந்த விஜயும் வேற இல்லை. அப்ப அங்க ஜாதி வெறி கட்டுறது நீதான். நல்லதே நடக்கும். தலையை வெட்டி நடுக்கோர்ல போடுவேன்னு சொன்ன சுகுமாரன் நீதான். கான்ஃபிடன்ஸா இருக்க எல்லாம் ஊத்திக்கோ. நன்றி, வணக்கம். எப்பா 4 நிமிஷம் தான்ப்பா பேசிருக்கிறேன். 4 நிமிஷம் தாங்க. அவ்வளவுதாங்க. நான் சொல்றேனே. ஒரே நிமிஷம் இருங்க. தொகுதியில என்ன பிரச்சனை, என்ன ஏது, என்ன பண்ண போறேன், எதுவுமே பேசல. இல்ல சபரி, ஸ்பீச்னா ஒரு அரசியல்வாதினா நிதானமா நிறுத்தி ஒரு விஷயத்த பேசுவாங்க. டைலாக் எழுதி கொடுத்த மாதிரி டைலாக் எழுதி கொடுத்த மாதிரி ஹை பீச்ல 4 நிமிஷத்துல ஒரு டைலாக் பேசுன மாதிரி ஒரு ஹை பீச்ல பேசிட்டான். எனக்கு புரியவே இல்லை. இவன் இன்னமும் படத்துல நினைக்க, ஷூட்டிங் நினைச்ச, கேமரா நினைச்சு பேசி எனக்கு இல்ல முடிச்சிடறேன் இரு. அப்புறம் என்ன விரும்பின மக்கள் அப்ப இது எங்க அந்த ஊர்ல பெரும்பாலும் தொகுதி பெரம்பூர்ல மட்டும் தான் இருக்காங்க, வேற எந்த தொகுதியிலும் இல்ல. அதனால அந்த தொகுதிக்கு போயிருக்கான்.
வேற எங்க உள்ள மக்கள் அவனை விரும்பல. அதனால சொல்ல வரேன். அதாவது எனக்கு ஓட்டு போடக்கூடிய என்னை விரும்பக்கூடிய மக்கள் பெரம்பூர்ல இருக்கீங்க, வேற எங்கேயும் இல்ல அப்படிங்கிற இந்த டைலாக் எத்தனை இடத்துல சொல்ல போறான்னு மட்டும் தெரியல. என்னையா இது ஒரு அரசியல்வாதி 4 நிமிஷம் ஸ்பீச் தான் எல்லா இடத்துல எல்லா தொகுதியிலும் நீ பேச போறான். வெயிட் சரி பண்ணி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். முஸ்து சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அடுத்து ஈஸ்வர். ஓகே இல்ல உலகத்திலேயே வந்துட்டு அரசியல் கட்சி பிரச்சாரத்துக்குன்னு போயிட்டு அவனை பத்தி மட்டும் 2 நிமிஷம் பேசிட்டு வெளியே வர மிகப்பெரிய தற்கொலைவன் மட்டும்தான் இருப்பான். அந்த தொகுதியில தான் போய் நிக்கிறான். அந்த தொகுதிக்கு நான் வந்தா என்னென்ன பண்ணுவேன், என்னென்ன பண்ணாலும் வந்து இவங்க பண்ணாம விட்டாங்கிறதெல்லாம் எடுத்து ஒரு 1/2 மணி நேரமோ இல்ல 3/4 மணி நேரமோ பேசிட்டு வருவாங்க. அதான் ஒரு மத்த எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க பண்ணக்கூடிய வேலை. இவன் போய் நின்றுக்கிட்டு சரி பண்ணிருங்க, சரி ஓட்டு போட்டுருங்க, சரி நான் கிளம்புறேன்னு சொல்றதுக்கு எதுக்கே வரணும்? யாரையா இவன் உண்மையிலேயே பிரச்சாரத்துக்கு வரலன்னு சொல்லிடுவாங்கல்ல. ஈஸ்வரு பாயிண்டா பேசணும், கருத்தா பேசணும் சொல்லிட்டேன். அதிமுக சார்பா நீ ஒத்தம் தான் இங்க இருக்கிற, அதனால பார்த்து பேசு. விஜய் ரசிகர் சார்பா இல்லைங்க. இது பிரச்சாரம்னா ஒரு கிட்டத்தட்ட இத்தனை நிமிஷம் பேசுறேன்னு இருக்கு. அது வேட்பாளர் யாரு என்ன சொல்லணும், நான் தான் வேட்பாளர்னு அது தெரியுது. அப்புறம் என்ன சின்னத்துக்கு இது ஓட்டு கேட்கணும்னு இருக்கு. என்ன பண்ண போறேன், நான் வந்தா இந்த தொகுதிக்கு என்னென்னலாம் இது பண்ணுவேன்னு சொல்லணும். அது எதுவுமே சொல்லியே 4 நிமிஷத்துல முடிச்சுட்டு போறதுக்கு அது ஸ்பீச் இல்லை. ஏதோ இது மாதிரி அசம்பிளியில ஜஸ்ட் ஒரு இது பார்ட் ஆஃப் இது கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருக்கு. ப்ரேயர் இல்ல, குழந்தைங்கலாம் திருக்குறள் சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவரோட இது. அப்படியே ஒரு புறம்போக்கு விஜய்னு சொல்லு பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லு பார்ப்போம். புறம்போக்கு விஜய், எச்சிக்கல விஜய், கொலகார விஜய், இந்த 3 வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லலாம். எனக்கு அதிமுக காரன் உங்களுக்கு ஏன் விஜய் மேல அவ்வளவு பாசம்? எனக்கு அதை மட்டும் வேற ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். தற்கொலை கூட்டத்தின் தலைவன். இந்த கிள்ளி விடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நச்சுன்னு நெத்தி போட்டு வச்சு டப்புன்னு அடிக்கணும். எப்படியா அப்ப கூட பாருங்களேன், அவன் தற்கொலை கூட்டத்தின் தலைவனா. அவன் தற்கொலையும் தெரியும், அவன் புறம்போக்குன்னு தெரியும். நான் என்ன கேக்குறேன், உன் வாயில இருந்து வார்த்தை எதிர்பார்க்கிறேன் சார். என் வாயில என்ன வார்த்தை எதிர்பார்க்கணும் சொல்லு. எச்சகல விஜய், புறம்போக்கு விஜய், கொலகாரன் விஜய், 41 பேர் ஓடுகளி விஜய். இல்ல இந்த வார்த்தை கூட வேணாம். மேல ஒரு டைட்டில் இருக்குல்ல, அந்த டைட்டில் படி ஈஸ்வர். மேல ஒரு டைட்டில் போட்டுருக்காங்களா, அப்படியே படி. அவன் இன்னைக்கும் என்ன சொல்லிருக்கான்னா, வேற கட்சிக்கு எந்த கட்சிக்கும் போட்டி கிடையாது, எனக்கும் டிஎம்கே தான் போட்டின்றான். உங்களோட